தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களை தடுத்து நிறுத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, ஓசூரில் நேற்றைய தினம் வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் நீதிமன்றம் அருகே தாக்கப்பட்ட சம்பவம், அறிவால் வெட்டப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வழக்கறிஞர் மீதான இந்த தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது பார் கவுன்சில் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழகத்தில் இது போன்று வழக்கறிஞர் கொலை செய்யப்படுவது, தாக்கப்படுவது தொடர் கதையாக வருவதாக தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் தவறழிக்கும் அந்த வழக்கறிஞர் மீது பார் கவுன்சில் சார்பில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இது போன்ற சம்பவங்களை தடுக்க மாவட்டங்களில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களில் கண்காணிப்பு கேமரா மற்றும் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வைத்தார். நேற்று வழக்கில் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடங்கிவிட்டதா, கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா என்று இந்த சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. அது மட்டும் இல்லாமல் நேற்று நடைபெற்ற அந்த சம்பவம் தனிப்பட்ட காரணத்துக்காக நடந்துள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் ஒவ்வொரு நபருக்கும் எப்படி பாதுகாப்பு வழங்க முடியும், அது இயலாத காரியம் என்றும் தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களை தடுக்கவும் மாவட்ட நீதிமன்றங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொறுப்பது உள்ளிட்ட தொடர்பாக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோர் ஆலோசனை நடத்தி பரிந்துரை அளிக்க வேண்டும் என்று தற்போது தமிழ்நாடு பார் கவுன்சில் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜனவரி 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.